குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு விரும்புற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புறோம். குரலுங்கிறது மென்மை. எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சினிமா நடிகராக இருந்தாலும் சரி, டெக்னீஷியனும் சரி, அந்த வாய்ஸை கேட்டால் இன்னார் பாடுறாங்க, கண்ணை மூடிக்கிட்டே சொல்லலாம். அந்த அளவுக்கு வாய்ஸ். அது வரைக்கும் விருது கொடுக்கல வரைக்கும் குரலை செலவு பண்ணி அந்த குரலுக்காக அமைஞ்சு சொன்னவங்களுக்கு பாராட்டி இந்த விழா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் விருதை எங்கள் ஊர் பாட்டுக்காரன் தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ண உங்களுக்கு மணி தேங்க்ஸ். மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் நின்ற இடம் இது, மிகப்பெரிய மேடை. இந்த மேடையை நான் பேசுகிறத விட இந்த நாட்டுப்புற கலைஞனாக நான் வணங்குறதே பெருமைப்படுறேன். ராமராஜன் சொன்னாலே பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேண்டாம். இன்னைக்கும் என்னைக்கும் மக்கள் ஏற்றக்கூடிய அளவில் அடுத்த வர படம் சாமானியன். Astra Hearing Care, Vivo, Black Sheep, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalita Jewelry மற்றும் Bigos. Powered by Jodi, a marriage app for common people. மற்றும் Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். அடுத்த ஸ்பெஷல் விருது, அந்த விருதினை கொடுக்க வர்றவருக்கு ஒரு ஏவி இருக்குண்ணே. ஓகே, ஸோ கொடுக்க வர்றவருக்கு ஆமாம், அவரே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இப்போ எப்படி பிக் பாஸ் வந்தாரோ அதே மாதிரி இவரும் சமீபத்தில்னா கடந்த ஒரு 20 வருடத்திலேயே எந்த அவார்டு மேடைக்கும் ஏறினதே இல்லை. இதான் முதல் முறை ஏற போறார். ஸோ அவர் யார் அப்படின்றத ஏவியில் பார்த்து உடனே அவர் மேலே கூப்பிட்டுருவோம். 80-90 காலகட்டங்களில் பெரிய பெரிய நடிகர்களின் படங்களுக்கு இவரது படங்கள் ஒரு பெரிய போட்டியாக அமைந்ததை இன்றளவும் இவரது சாதனை பட்டியல்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. அவர்தான் தமிழ் சினிமாவின் கிராம மக்களின் ராஜன், இன்று வரை ராஜாதி ராஜன் என்றும் நம் ராமராஜன். தினக்கூலியாக, தியேட்டரில் டிக்கெட் கொடுக்கும் வேலையாளாக, தியேட்டர் ஆபரேட்டராக, கேஷியராக, பின்னாளில் தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தியாக மாறிய நம் ராமராஜன் அவர்கள் பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு. எம்ஜிஆரை போல் ஹீரோவாக வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு வந்திறங்கிய ராமராஜனுக்கு காலம் அவ்வளவு எளிதாக ஏற்றத்தை கொடுக்கவில்லை. நம்ம ஊரு நல்ல ஊரு என்ற திரைப்படம் மூலம் முதல் முறையாக ஹீரோவாகவும் களம் இறங்கினார். ராமராஜனின் கிராமத்து சாயலும் கள்ளம் கபடமற்ற பேச்சும் சினிமாவில் அவருக்கென ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கியது. கூடவே அவர் அணியும் கலரான சட்டையும் உடல் மொழியும் எம்ஜிஆரை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா, வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. அப்பொழுது உச்சத்தில் இருந்த நடிகர்களுக்கு இணையாக ராமராஜனுக்கு ரசிகர் மன்றங்கள் உருவாகின. 1989 ஆண்டு முதல் 1991 ஆண்டு வரை 3 வருடங்களும் வருடத்திற்கு குறைந்தது 8 படங்கள் வரை ராமராஜன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த காலம் அது. அதிலும் கரகாட்டக்காரன் திரைப்படம் 500 நாட்களை கடந்து தமிழகத்தில் வெற்றிகரமாக ஓடியது. மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்று கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. இன்றளவும் அவரை திரையில் நல்ல நடிகராகவும் மனதில் நல்ல மனிதனாகவும் வைத்திருக்கக்கூடிய மக்கள் ஏராளம் ஏராளம். தமிழ் சினிமாவில் இத்தனை முக்கிய நபராக அவர் மனதிற்குள் பதிய காரணம் அவர் ராமராஜன். ஆம், ராமராஜன் மட்டுமே. சுயமாகவே வளர்ந்த சுயம்பு அவர். தண்ணீர் ஊற்றி வளர்க்காத காட்டு மரம் அவர். இந்த நல்ல மனிதரின் உழைப்பில் கூடிய விரைவில் சாமானியன் திரைப்படம் சாமானியரின் குரலாக ஒலிக்க திரையரங்குகளை நோக்கி பாய காத்திருக்கிறது. உயர் திரு ராமராஜன் அவர்களை மக்கள் கூடியிருக்கும் இந்த மக்கள் அரங்கத்தில் பெருமையோடு மேடைக்கு அழைக்கிறது பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட் 2024. மக்கள் நாயகன் நம் மனசுக்கு ஏற்ற ராஷ்டிரம் ராமராஜன் அண்ணன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. உங்கள் பலமான கைத்தட்டங்களோடு அடுத்த விருதினை கொடுப்பதற்காக எத்தனை தூர பயணம் திரையில் அந்த அத்தனை வெற்றிகள் அத்தனையும் பார்த்த மக்கள் நாயகன் ரொம்ப ரொம்ப நன்றின்னு. அண்ணன் யாருக்கு விருது கொடுக்க போறார் அப்படின்னா, எஸ், இவர் வந்தாலும் வேற லெவல் எனர்ஜி இருக்கத்தான் போகுது இந்த மேடையில். இந்த விருதுக்கான டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த டைட்டில் தான் அண்ணன் இந்த விருதை கொடுக்கணும் அப்படின்னு எங்களை முடிவு பண்ண வச்சுச்சு. அந்த டைட்டில் ரொம்ப முக்கியமான டைட்டில். ஸோ அந்த விருது யாருக்கு, என்ன டைட்டில் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஏவியில் பார்த்துடலாம். எஸ்,
ஒவ்வொரு கலையும் ஒரு வரலாறு சொல்லும். அப்படி இசைத்தமிழ் நாடக தமிழான பரிணாமத்தை தாங்கி நிற்கும் கலையே நாட்டுப்புற கூத்து. அந்த நாட்டுப்புறத்தில் முதலாக பஃபூன் வேடம் போட ஆரம்பித்து ஸ்ருதி பெட்டி, தாளப்பெட்டி என தாளம் இசைத்து பாட்டு பாடி ஆட்டமாடி 10 வயதில் மொத்த குடும்ப பாரத்தையும் ஏற்று வறுமையிலும் செம்மை என்பது போல் நாட்டுப்புற கலையில் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தது அந்த குரல். அந்த குரலின் பெயர் அந்தோணிதாசன். நாட்டுப்புற பாடகர், தப்பாட்ட கலைஞர் என இளம் வயதிலேயே பன்முக கலைஞராக வலம் வந்து கொண்டிருந்த அந்தோணிதாசன் அவர்களுக்கு அப்பொழுது திறமைகள் கொட்டி கிடந்தாலும் பட வாய்ப்புகள் சரிவர கிடைக்கவில்லை. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்யன் போல் முயற்சி இவரை கைவிடவில்லை, இவர் முயற்சியை கைவிடவே இல்லை. சரியான நேரத்தில் சரியானது சரியாக நம்மை சேரும் என்பது போல் இவரது திறமையை உணர்ந்த பாடகி சின்ன பொண்ணு அவர்கள் 2006ஆம் வருடம் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் பாட வாய்ப்பு கொடுக்கிறார். காந்தத்தை இரும்பு ஈர்ப்பது போல் திறமைசாலிகளை இந்த உலகம் ஈர்க்க தவறியதில்லை. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த கிரேஸ் கருணாஸ் அவர்களின் அறிமுகம் கிடைத்து திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு எனும் பாடலில் துணை பாடகராக பாடி இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையில் காசு பணம் துட்டு மணி என்ற பாடலின் மூலம் தமிழ் திரையுலகுக்குள் நுழைந்தார் அந்தோணிதாசன் அவர்கள். தன்னை போலவே திறமையானவர்களும் வாய்ப்புகளை தேடி சிரமப்படக்கூடாது என்பதற்காக இவர் ஆரம்பித்த போக் மேர்லி என்ற சேனலின் மூலம் திறமையான இளைஞர்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டுப்புற ஜாம்பவான். இப்படி தான் பெற்றுக்கொண்ட இசையை உலக உயிர்களை மகிழ்த்து வரும் பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நாட்டுப்புற கலையின் குரலாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்தோணிதாசன் அவர்களுக்கு எங்க ஊரு பாட்டுக்காரன் நாட்டுப்புற குரல் எனும் இந்த விருதினை கொடுத்து பெருமைப்படுகிறது பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024. மக்கள் நாயகன் கையினாலேயே அந்த விருதை கொடுக்க போறார் எங்க ஊரு பாட்டுக்காரன் அந்தோணிதாசன் அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். அவருக்கு இந்த விருதை சாதாரணமாக கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படல. ஏன்னா அவர் எங்கேருந்து எவ்வளோ தூரம் இந்த பயணிச்சு இங்கே வந்திருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏர்லி 2011 அண்ணனுடைய பாடல்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஐகானிக் ஃபிகராக யாராவது ஒருத்தர் கிராமத்திலேருந்து முன்னேறி வரணும்னா பாட்டில் இவர் ஐகானிக் ஃபிகராக வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அண்ணனுடைய வாழ்க்கை தொடங்கியது ஒரு நாதஸ்வரத்திலிருந்து. ஸோ அவங்களுடைய அப்பா ஒரு நாதஸ்வர கலைஞர், அங்கேருந்து தொடங்கினது தான். ஸோ நாதஸ்வரம் முழங்க அவருக்கு இந்த ஊர் மரியாதையோட இந்த அவார்டை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்க ஊர் பாட்டுக்காரன் நாட்டுப்புற குரல் அந்தோணிதாசன் அவர்களுக்கு மக்கள் நாயகன் ராமராஜன் சார் சில வார்த்தைகள். காமராஜர் அரங்கத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கும் பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்டு குரல் விருது, அதுக்கு காமராஜர் அரங்கத்தில் ராமராஜன் கொடுக்கணும்னு சொல்லி இங்கே அழைத்த பெருமைப்படுத்திய அருமை சகோதரர் விக்னேஷ் அவர்களுக்கும், சுற்றி அரவிந்தவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும், இங்கே திரளாக கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், பேசி சென்ற திரையுலக அரசியல் சமூகத்தில் கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் விருதை எங்கள் ஊர் பாட்டுக்காரன் தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ண உங்களுக்கு மெனி தேங்க்ஸ். அதாவது அவார்டு விருதுடைய விழா நிறையா வந்திருக்குங்க. ஆனால் குரலுங்கிறது மென்மை. அதான் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சினிமா நடிகராக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன் சரி, அந்த வாய்ஸை கேட்டால் இன்னார் பாடுறாங்க, கண்ணை மூடிக்கிட்டே சொல்லலாம், இது இவர் படம், இவர் பேச்சு, இவர் பாட்டு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வாய்ஸ். அது வரைக்கும் விருது கொடுக்கல வரைக்கும் குரலை சேர்வு பண்ணி அந்த குரலுக்காக அமைஞ்சு சொன்னவங்களுக்கு பாராட்டி இந்த விழா எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் எனக்கு வந்து முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர் என்று இருந்தாலும்
அந்த படம் ஓடின படம். இருந்தாலும் பட்டி தொட்டிலெல்லாம் கிராமிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது எங்கள் ஒரு பாட்டுக்காரன். நான் எங்கள் ஊர் பாட்டுக்காரனா எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவர் ட்ரெஸ்ஸு பாருங்கள். பட்டு வேஷ்டி படிச்சட்டேன், நான் அதை டவுசரும் துடதும் போட்டிருந்தேன். தெரிஞ்சு அது மாதிரி பட்டி வீட்டில் இளையராஜா மியூசிக் போட்டு எங்கேயோ போய் போகிறான். ராமராஜன் சொன்னாலே பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேண்டாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற படம். சொன்ன மாதிரி கரகாட்டக்காரன் மதுரையில் நாட்டியாவில் 500 நாட்கள் தினசரி 3 சைகை ஓன படம். அந்த வகையில் இன்னைக்கு இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கும் என்னைக்கும் மக்கள் ஏற்றக்கூடிய அளவில் அடுத்த வர படம் சாமானியன். அந்த சாமானியன் திரைப்படத்தின் இயக்குனர் ராகேஷ் அவர்களும் அந்த தைரியமுள்ள தயாரிப்பாளர் மதுரான் சார் அவர்களும் ஒரு நிமிஷம் மேடைக்கு வரணும். அவங்களை நான் அறிமுகப்படுத்த இருக்கிறேன். இருவரும் சேர்ந்து படம் சாமானியன். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் மாதிரி சாமானியன் மக்கள் மத்தியில் அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அது நல்ல படமாக இருக்கும். 23 ஆண்டுகளுக்கு பிறகு இது 25வது படம். இளையராஜா மியூசிக்கு, ராஜானே மியூசிக் அருமையாக போட்டிருக்காரு. படம் பிரம்மாண்டமாக வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக அவசியம் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அற்புத கிராமிய பால்காரருக்கு நான் விருது வழங்கியில் பெரிய சந்தோஷப்படுகிறேன். இரண்டு வார்த்தை டைரக்டரும் பேசுவார், போலீஸும் பேசுவார். இது வந்து விக்னேஷ் பிரதர்லாம் வந்து முதல் சாமானியர் விக்னேஷ் பிரதர் தான். சாமானியர்களோட மேடை தான் இந்த பிளாக் ஷிப்பு. அவரோட ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துருக்கேன். அவரோட அந்த தன்னம்பிக்கை வந்து ரொம்ப பிடிக்கும் பிரதர். உண்மையிலே அது ரொம்ப மோட்டிவேட்டடாக எடுத்துக்கிறோம். ஸோ சார் இப்போ வந்து அவார்டு கொடுக்குறாங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வாங்க வருவாங்க. நிச்சயமாக வந்து அப்படி ஒரு மிக சிறப்பாக படம் வந்திருக்கு. ரொம்ப கம்மிங் சூன், சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த நல்ல நேரத்தில் தயாரிப்பாளர் மதி சார் தான், பாலா, இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவரோட கோடானு கோடி ரசிகர்கள் இருக்காங்க. அதில் ஒரு ரசிகராக தான் நான் பேசுகிறேனே தவிர டைரக்டராக சொல்லலை. ஸோ படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அரங்கை நிறைத்திருக்கின்ற கலைமகளின் பிள்ளைங்க எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் ஷிப் குரல் விருது 2024 இந்த விழாவிற்கும் இந்த விழாவின் நாயகர்களாகிய விளங்கக்கூடிய பிளாக் ஷிப் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இங்கே நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் நின்ற இடம் இது, மிகப்பெரிய மேடை. இந்த மேடையை நான் பேசுகிறத விட நான் வணங்குறத, இந்த நாட்டுப்புற கலைஞனா நான் வணங்குறத பெருமைப்படுறேன். நம்ம ஒரு பாட்டுக்காரன் விருதை நம்ம ஒரு பாட்டுக்காரன் கையிலேருந்து கொடுத்துருக்கீங்க. இது ஒரு உறவு. நான் ஒரு கரகாட்டக்காரன் கையிலேருந்து இந்த விருது வாங்கினது மிகப்பெரிய நன்றி. நான்லாம் வந்து நான் என் துணைவியாரும் இதே கரகாட்ட கலையில் சாருடைய பாடல்கள் எல்லா பாடல்களையும் அந்த மேடைகளில் நான் பாடி நிறையா நடிச்சிருக்கிறேன் தவிளை வச்சுக்கிட்டு. இன்றைக்கி என்னை வழிநடத்துகிற கலைமகளுடைய ஆசீர்வாதமும் உங்களை மாதிரி நல்லவர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த மேடை வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து நின்னேனே. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து நின்னேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனந்தான் பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால, எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே. சேர்ந்திருந்தார் சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்போ பண்ண தெரியுமா நம்ம பார்த்தேன். ரொம்ப ரொம்ப என்னென்னமோ இந்த மேடையில் ரெக்ரியேட் ஆச்சு. இது நல்ல வேலை கரகம் எடுத்திருந்தா கரகாட்டம் மாங்குயில போய் போட்டுருக்காங்க.
சரி, ஓகே, மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். விக்னேஷ் சார் ரொம்ப நன்றி சார்.